ஒரு ஆணை நாம் எப்படி தேர்ந்தெடுப்பது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மார்க்கத்திலும் குணத்திலும் நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு மனிதர் உங்களிடத்தில் மணப்பெண் கேட்டு பெண் கேட்டு வந்தால் அவருக்கு நீங்கள் திருமணம் செய்து வையுங்கள். யாராவது ஒழுக்கமான ஒரு ஆண், அதாவது உங்கள்கிட்ட பெண் கேட்டு வர்றாங்க, பெண் கேட்டு வரக்கூடியவர் ஒழுக்கமாக இருந்தால், மார்க்கத்திலும் குணத்திலும் ஒழுக்கமானவராக இருந்தால் அவருக்கு நீங்க தாராளமா பெண்ணை கொடுங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருவேளை நீங்க அப்படி கொடுக்கலன்னா இந்த சமூகத்துல மிகப்பெரிய குழப்பம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ நாம ஒருத்தர் பெண் கேட்டு வந்தா என்ன பண்ணணும்? அவர் மார்க்கத்தில் எப்படி இருக்கிறாரு, ஒழுக்கத்தில் எப்படி இருக்கிறாரு அப்படிங்கறத மட்டும் தான் பார்க்கணும்னு சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா இன்னைக்கு சூழ்நிலை என்ன? ஊர்லயே பெரிய பணக்கார வீட்டுல மாப்பிள்ளை வரலான்னு பாக்குறாங்க. இன்னைக்கு பெண் பிள்ளைகளை பெற்றவங்க எல்லாம் ஊர்லயே பெருப்பணக்கார வீட்டுல பிள்ளையை கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. எப்படி முடியும்? இன்னைக்கு ஆம்பளை போகும்போது நிறைய தேங்கிட்டு இருக்கு ஊர்ல. எங்க போனாலும் இப்ப இந்த பிரச்சனை. ஒரு காலத்துல பெண் குமர் தேங்குச்சுன்னு சொல்லி எல்லா பக்கமும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஊருக்கு ஊர் ஆண் குமர் தேங்கிட்டு இருக்கு. பெண்ணை கொடுக்க மாட்டேங்காங்க. அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி அவங்கள விட வசதியா இருக்கிறவங்களுக்கு தான் இன்னைக்கு பெண்ணு கொடுக்கறாங்க. அதனால 30 வயது வரைக்கும் திருமணம் முடிக்க முடியாத சூழ்நிலை இன்னைக்கு உருவாகிட்டு இருக்கு. ஒழுக்கத்திலையும் கண்ணியமாக மார்க்கத்திலையும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு ஆணாக இருந்தா பெண்ணு தைரியமா வச்சு வரவான்னு பாருங்க. நீங்க ஊர்ல பெரிய பணக்காரனா கொடுத்து நாளைக்கு அவன் சொர்க்கத்துக்கு கூட்டு போனா அதை பாருங்க. இந்த உலகத்துல நல்லா வச்சிருப்பானா, கார்ல கூட்டு போவானா, சினிமாவை கூட்டு போவானா, ஊரை சுத்துவானா அப்படின்னு பாத்தீங்கன்னா மறுமையில உங்க பிள்ளை சொர்க்கத்துக்கு கூட்டு போக மாட்டான். நரகத்துக்கு அவனும் பிள்ளையும் போய் நிற்பாங்க. மறுமையில உங்க பிள்ளைய சொர்க்கத்துக்கு கூட்டு போனா ஒழுக்கமா இருக்கிறானா, தொழுகிறானா, ஒரு நல்ல குடும்பமா இருக்கிறா அப்படிங்கிறத பாருங்க. ஆக அப்படிப்பட்ட ஒழுக்கத்தை பார்த்து நாம் பிள்ளைகளை கொடுக்க வேண்டுமே தவிர நாம் வெறுமனே பணம் அல்லது ஊரிலே பெரிய குடும்பம் என்றெல்லாம் சிந்தித்து பெண் பிள்ளைகளை கொடுக்க ஆரம்பிச்சோம்னா பிள்ளைங்களை எல்லாம் எப்படி கல்யாணம் முடிச்சு கொடுக்கிறது, ஆண்களுக்கு எப்படி பொண்ணு கிடைக்கும்? இன்னைக்கு அந்த நிலைமை உருவாயிட்டு வருது. நிறைய பேர் பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல எல்லாம் அந்த கமெண்ட்ல நிறைய ஒரு 30 வயது வரைக்கும் 90ல பிறந்தவங்களுக்கு இன்னும் கல்யாணம் முடியலைங்கிற அளவுக்கு வருத்தம் தெரிவிக்கக்கூடிய சூழ்நிலை. ஒருத்தர் வாட்ஸ்அப்ல கூட பொட்டல் புதூர்ல ஒரு ஜமாத்தை சார்ந்த ஒருத்தர் எழுதுறாரு, எங்க ஜமாத்துல எனக்கு தெரிஞ்சு 18 பையங்களுக்கு பொண்ணு இல்ல, அதுல 30 வயசு கடந்தவங்க நிறைய பேரு, ஏன் பொண்ணை பெற்றவங்க பொண்ணை கொடுக்க மாட்டேங்கன்னு சொல்லி எழுதுறாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அப்ப இன்னைக்கு உள்ளூர்லயே மாப்பிள்ளை நிறைய கிடைக்கும். அதையும் நம்ம யோசிக்கணும். இன்னைக்கு ஒரு காலத்துல மாப்பிள்ளை டிமாண்ட் வரதட்சணை கேட்கா, அது கேட்கா, இது கேட்காண்டி ஊர் ஊரா போய் மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளை தேவை. இன்னைக்கு எதுவும் கேட்கல, பொண்ணை கட்டி தந்தா போகுதுங்கிற அளவுக்கு இன்னைக்கு சூழ்நிலை மாறி போச்சு, தானாவே மாறி போச்சு. நம்ம ஒரு